ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இந்த பதிவில் நாம் விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம். 5 கரத்தானை ஆடை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ விநாயகாய நமக. இப்போது ஏன் நம்ம எந்த செயலை தொடங்கினாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு விநாயகரை வணங்கிட்டு தொடங்கணும் அப்படிங்கிறோம். ஏன் நாம் விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால், விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுள் மட்டுமல்ல, விநாயகரை வணங்கி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தொடங்குறப்ப அவர் ஞானத்தை அள்ளி தருபவராக இருக்கிறார். ஞானம் என்றால் அறிவாற்றல். எப்படின்னு கேட்டால், மாம்பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்வதி தேவிக்கும் பரமசிவனுக்கும் தெரியாமல் உலகை சுற்றி யார் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த மாங்கனி என்று கூறினார். உடனே விநாயகர் தாய் தந்தையரை சுற்றி வந்து அவர்களே உலகம் என்று நிரூபித்து மாங்கனியை பெற்றார். அதுபோன்று சனீஸ்வர பகவானால் அவருடைய தாக்கம் ஏற்பட்ட போது சனியினுடைய கதிர்வீச்சு அவர் மேல் விழுந்து சனிக்கிரகம் பிடிக்க இருந்த பொழுது தன்னுடைய பின்புறத்தை காமித்து இன்று போய் நாளை வா என்று கூறினார். இப்படி போன்று மிகப்பெரிய புத்திசாலித்தனமான சாதுரியமான ஞானங்களை அள்ளி தரக்கூடியவர் ஸ்ரீ விநாயக பெருமான். ஆகவே அனைத்து செயல்களையும் விநாயகர் சொல்லி போட்டு விநாயகரை வணங்கி நாம் செல்ல வேண்டும். எல்லோரும் எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் ஒரு விநாயகர் இருந்தாலும் அவரை வழிபட்டு வெற்றி பெற்று ஞானக்கடலாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ.